Ashwini, good afternoon, Ashwini. எவ்வளோ என்ன டைமிங்டா உங்க காலேஜ் டைமிங் இப்போ இந்த டைம்ல 12:30 வரைக்குமா? அப்போ 2 o'clock 2 o'clockலேருந்து 5 o'clock அந்த மாதிரி கிளாஸ் வச்சா ஓகேவா இருக்குமா அந்த டைம் உங்களுக்கு? 2 to 5 வீட்டுக்கு வந்துடுவீங்களா? வஷிதா, குட் ஆஃப்டர்நூன்டா. குட் ஆஃப்டர்நூன் அண்ணா. அக்ஷயா, குட் ஆஃப்டர்நூன் கண்ணா. குட் ஆஃப்டர்நூன். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் 73லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். So WDV of plant and machinery 15% on 10 lakhs. செல்லம் இது முடிச்சிட்டோமா நம்ம? மித்ரா illustration 73 இல்ல இப்பதானே 73லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஷேர் பண்றேன்டா, ஷேர் பண்றேன். So compute depreciation. இந்த சம் கோ த்ரூ பண்ணுங்க, உங்களால போட முடியுமான்னு பாருங்க. இது ஹோம்ஒர்க்கா கொடுக்கலான்னு பார்க்குறேன். WDV on plant and machinery 15% as on 1/4/2024 வந்து 10 lakhs. பிளான்ட் வந்து அக்வயர்ட் வந்து 5 lakhs கொடுத்துருக்காங்க. 10% வந்து 1 lakh வந்து has been paid in cash to the vendor and balance வந்து through an account pay check. The plant was put to use on the same day. இன்னைக்கு 10/7. Associate is engaged in the business of manufacturing of industrial paints and opted for old tax regime. அப்புறம் WDV 10 lakhs, 5 lakhs வந்து already actual cost of the plant acquired. அதில் 1 lakh தான் கேஷாக பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து ஆக்சுவல் காஸ்ட் ஆஃப் பிளான்ட் செக் மூலமாக பண்ணியிருக்காங்க. ஓகே, டெப்ரிசியேஷன் additional depreciation 20%. இங்க ஏன்னா additional depreciation 20% போட்டிருக்காங்க? எனி ஐடியா? பிளான்ட் அண்ட் மிஷினரி கொடுத்துருக்கிறதுனால. சரியா? ஸோ அந்த அடிஷனல் மிஷினரிக்கு வந்து அது கூட 20% ஏன் போட்டிருக்காங்க? பர்சன்டேஜ். ஸோ 180 days கவர் ஆகிறதா மேல இருக்கா கம்மியா இருக்காடா? அதனால 20% ஃபுல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா, இந்த ப்ரொவிஷன் வந்து ஸ்டே
Okay, இங்க provisionல எங்கேயும் specify பண்ணல. Anything that is basically received in terms of cash இருக்குல்ல, that has to be deducted from the actual cost of the plant. சரியா, அது ஒரு clause இருக்கு. மைனஸ் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கிறது தான் the actual cost of the plant ன்னு எடுத்துக்கணும். 14 lakhs, அப்போ 14 lakhsல 50%, additional depreciation 20%, so 2,90,000. So WDV is on 1/4/2025ல 11,10,000. இந்த சம் யாருக்கா டவுட் இருக்கா? ஓகே, இது ஈஸி சம் தான். ஓகேவா, அடுத்தது வந்து இந்த சம் பாருங்க. நாரங் டெக்ஸ்டைல்ஸ் Narang Textiles purchased a machinery from German for euro 1 lakh on 3/9/2023 through a term loan from Fortune Bank Limited. The exchange rate on the date of acquisition is 65. The associate took a forward exchange rate of 5/10/2024 when the rate specified in the contract was 67 per USD. அதாவது ஒரு மிஷினரி ஜெர்மனிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம அவனுக்கு பேமெண்ட் பண்ணோம்ல, 3/9/2023 பண்ணுறாங்க. euro 1 lakh through a term loan from Fortune Bank. ஃபார்ச்சூன் பேங்க்ல லோன் எடுத்து அவங்க பர்ச்சேஸ் பண்றாங்க. அக்வசிஷன் ஆன அன்னைக்கு அதோட எக்ஸ்சேஞ்ச் ரேட் எவ்வளோ? 65. அசசி வந்து ஒரு ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட். ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேட்னா என்னன்னு சொல்றேன்டா, அதாவது ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சரியா, அப்பனா நான் வந்து இஃப் ஐம் ஃபோர்சீயிங் தட் அதோட விலை வந்து இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு கான்ட்ராக்ட் வாங்கிடுவேன். இன்க்ரீஸ் என்னதான் இருந்தாலும் எனக்கு வந்து அது இன்க்ரீஸ் ஆகிறதுன்னு நினச்சானா நான் ஒரு ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் வாங்குவேன். எது இன்க்ரீஸ்னா எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு, அது கரன்சி ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. If I'm anticipating that some currency is going to increase na, I will take up a foreign exchange contract. அது வந்து ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி. அதுபடி என்னன்னா ஒரு USD 67 ரூபாய் அப்படின்னு அர்த்தம். 65 இருக்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஸ்பெசிஃபிக்லி அந்த ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்சில் ஒரு USD 67 ஆகும்னு நினச்சிட்டு ஒரு ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் எடுக்கிறேன். டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணோம், அடிஷனல் டெப்ரிசியேஷன் வேண்டாம்னு சொல்கிறாங்க. அதே ஃபார்மேட் தான் கண்ணா. WDV as on 1/4/2023 வந்து நில்லு. அசட் பர்ச்சேஸ் டியூரிங் த இயர் வந்து ஒரு யூரோக்கு 65 ரூபாடா. அப்போ இது எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ? 1 lakh euros. அப்போ எவ்வளோ இது? 65 இன்டூ இது எவ்வளோ? 65 lakhs. இன்னுமா சொல்லுமா? எதுவுமே தெரியலடா, வரலையடா அக்ஷயா, எனக்கு எதுவுமே வரலையே சொல்லுமா. ஸோ 1 lakh இன்டூ 65. ஸோ 65 lakhsனா 65 lakhs. டெப்ரிசியேஷன் என்ன 65 lakhsல? 15%. அப்போ 9,75,000. அப்போ WDV 1/4/2024 எவ்வளோ? 55 lakhs. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது 65 ரூபா. 1/4. குட் ஆஃப்டர்நூன் செல்லம். 9,75,000 இது வந்து டெப்ரிசியேஷன். அப்போ 1/4/2024ல இது அவங்க 5/10/2024 இருக்கு இல்லையா, அப்போ என்ன ஒரு ஃபார்வர்ட் எக்ஸ்சேஞ்ச் கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்கல்ல, அப்போ 67 ரூபாய். அப்போ 67 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 2 ரூபாய் இன்க்ரீஸ் ஆச்சுல, அந்த 2 ரூபாய்க்கு அகைன் என்ன பண்ணோம்? 1 lakh இன்டூ 2 பண்ணோம்னா 2 lakhs கிடைக்கும். அப்போ என்ன ஆயிடும்? 55 lakhs. இது என்ன பேசிக்கா பண்றோம்னா 67 ரூபாய்க்கு இதை கொண்டு வரும். 65 ஏற்கனவே போட்டோம், 2 ரூபாய் கன்வர்ஷன் பண்ணா 57,25,000.
அப்ப depreciation for the previous year 2024 எவ்வளோ 57 lakhs 25,000 into 15%. So 57 lakhs 25,000 into 15% எவ்வளோ 8,58,750. So இதிலேந்து இதை மைனஸ் பண்ணோம்னா you will get 48 lakhs 66,250. அப்படின்னா என்ன அர்த்தம்னா இனிஷியலா பர்ச்சேஸ் பண்ற இயர்ல நம்ம கரன்சி கன்வர்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். சப்சீக்வெண்டா ஒரு ஃபார்வர்ட் கான்ட்ராக்ட் எடுக்கிறான், அதுல ஒரு USD 67 சொல்றான். இப்போ 67க்கும் 65க்கும் ஒரு டிஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை இன்கார்பரேட் பண்ணும்போது என்னோட நெட் வேல்யூ ஃபார் 67 எவ்வளவு வருது 2 lakhs 57,250. அதுல depreciation 15% பண்ணானாக்கா 48,66,250. இந்த சம் ஏதாவது டவுட் இருக்காடா? ரெண்டே விஷயங்கடா. ஒன்னு கன்வெர்ட் டு rupees, ரெண்டாவது give the impact for 2 rupees for the increase in rate. அவ்வளவுதான். அவ்வளவுதான். So illustration 74 முடிஞ்சிருச்சு. taxation of foreign exchange fluctuations 43A என்ன சொல்றதுன்னா ஏதாவது கெயின் ஆர் லாஸ் ஒரு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன்ஸ் இருந்தது, மானிட்ரியோ நான் மானிட்ரியோ எல்லாமே இருந்தது அப்படின்னா அந்த பர்டிகுலர் ட்ராக்ஸ் அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட்ஸ் வந்து வில் பி ட்ரீட்டட் அஸ் அன் இன்கம் ஆர் அ லாஸ் அப்படின்றாங்க. அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன்னா என்ன? சம்டைம்ஸ் ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் ஆஃப் கரண்ட் இயர் பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன்ல த டெப்ரிசியேஷன் குட் நாட் பி ஃபுல்லி டிடக்டட், இன்சஃபிஷியன்ட் ப்ராஃபிட் இருக்கனால அதை பேர் என்ன சொல்லுவாங்கன்னா அன்அப்சர்வ் டெப்ரிசியேஷன். இதை நோட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. Unabsorbed depreciation, depreciation which cannot be fully deducted from profits and gains of current year of business or profession is termed as unabsorbed depreciation. என்னெல்லாம் unabsorbed depreciationல என்னெல்லாம் அப்படின்னா unabsorbed depreciation வந்து amount of depreciation for the previous year ஓட ஆட் பண்ணிக்கலாம். unabsorbed depreciation வந்து carry forward பண்ணிக்கலாம். இன்கம் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் நான் ஃபைல் பண்ணாலும் கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். இந்த 3 பாயிண்ட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. depreciation in case of amalgamation, demerger or succession. Amalgamation na any ideas? Amalgamation correct, ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட merge ஆகிறது amalgamation. Very good. demerger na என்னடா அர்த்தம்? any idea? demerger அதாவது ஒரு பிசினஸ் யூனிட்ல இருந்து ஒரு யூனிட் மட்டும் வெளியில வந்து நியூ இண்டிபெண்டன்ட் யூனிட், அதுதான் demerger. ஸ்பின் ஆஃப்னு சொல்லுவாங்க சொல்லலாம் அதுக்கு பேரு. demergerனா ஒரு ஆர்கன் யூனிட் இருக்கு, அதுல ஒரு யூனிட் மட்டும் வெளில வந்துட்டு ஆப்ரேட் ஆகிறது வந்து demerger. ஓகே. succession, இனி succession சக்சஷன்னா என்ன தெரியுமா? சக்சஸர் கேள்விப்பட்டிருக்கீங்க. ஓகே சலம். சக்சஷன்னா என்ன அர்த்தம்னா லீடர்ஷிப்பையும் ஓனர்ஷிப்பையும் வித்தின் த கம்பெனிக்குள்ளேயே வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றது. கீ ரோல்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்.
இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ரிட்டையர் ஆகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அவங்களுக்கு பதிலா நீங்க சொல்றது வஷிதா அது கரெக்ட் தான்டா. யாராவது ரிட்டையர் ஆகிறாங்க அப்படின்னா அந்த நியூ ரோல வந்து ஒருத்தர் எடுத்துக்கிறாங்கல்ல, அதுதான் வந்து சக்சஷன். இப்போ வந்து ஹெச்சிஎல் இருக்காங்க, ஹெச்சிஎலோட ஹெட் யாரு? ஃபர்ஸ்ட் இவங்க இருந்தாங்க, இவங்க பேர் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இவர் பேர் என்ன சொல்லுங்க? ஷிவ் நாடார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎல் டெக். இப்போ அவங்க பொண்ணு ரோஷினி நாடார் மல்ஹோத்ரா எடுத்திருக்காங்க. ஓகேவாடா? அந்த மாதிரி இப்போ இவ இந்த செட்டப் தான் சக்சஷன்றது. So depreciation shall be apportioned between amalgamating company and amalgamated company. Demerged company and result. Predecessor யாரு? ஷிவ் நாடார். Successor யாரு? ரோஷினி ஷிவ் நாடார். ஓகே, அதான் வந்து சக்சஷன். அப்போஷன் பண்ணி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டேஸ் அசட் வாஸ் ஆக்சுவலி யூஸ்டு பை தம். இது வந்து இப்போ டீ, காஃபி, ரப்பர் க்ரோயிங் அதுக்கெல்லாம் வந்து எப்படி கண்டிஷன்ஸ்னு சொல்றாங்க. இப்போ பாருங்க கண்ணா, இது யார் படிக்க சொல்லலாம்? ஸ்ரேயா செல்லம் படிங்க செல்லம். ஸ்பெஷல் டிடக்ஷன்லேருந்து ஆரம்பிச்சு நிதானமா குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் வரைக்கும் படிக்கணும். வெரி 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 இம்பார்ட்டன்ட். படிங்க. சூப்பர், குட். ஸோ ஸ்பெஷல் டிடக்ஷன் வந்து யார் அசசி என்கேஜ் இன் க்ரோயிங் பிஸ்னஸ்ல applicable to all assessee carrying on this business. ஓகே, டீ, காஃபி, ரப்பர் மூணு ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா, அசசி வந்து ஒரு டெபாசிட் பண்ணும் ஒரு அக்கௌண்ட்டை எங்க நபார்ட்ல. நபார்டுன்றது என்னது? நேஷனல் பேங்க் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரூரல் டெவலப்மெண்ட். அங்க வந்து தே ஹாவ் டு டெபாசிட் அன் அமௌண்ட் இன் நபார்டு. எந்த ஸ்கீம் இருக்குன்னா டீ போர்டு, காஃபி போர்டு, ரப்பர் போர்டு, அந்த போர்டு கீழே இருக்கிறோம் இதில் வந்து இவங்க டெபாசிட் பண்ணும். அண்ட் they are supposed to must in accordance with the purpose specified by the அவங்க என்ன சொல்றாங்களோ அது யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளஸ் டீ போர்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு காஃபி போர்ட், அதை பேஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் டெபாசிட் பண்ணும். எப்பக்குள்ள டெபாசிட் பண்ணும்? வித்தின் 6 மாசம் from the end of previous year or before the return of income, due date of furnishing the return of income, whichever is earlier. So the amount must be deposited within 6 months from the end of the previous year or before the due date of furnishing the return of income, whichever is earlier. So time of deposit in the amount must be deposited within 6 months from the end of the previous year or before the due date of furnishing the return of income, whichever is earlier. Audit of accounts. The accounts of assessee should be audited by a chartered accountant.
and the report of an auditor in form 3AC is required to be uploaded 1 month prior to the due date of filing return. அப்படின்னா என்ன, அசஸியோட அக்கௌண்ட்ஸை வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து ஆடிட் பண்ணணும். அண்ட் இந்த ஆடிட்டர் இன் ஃபார்ம் 3AC is required to be uploaded 1 month prior to the due date of filing the return. ஞாபகம் வச்சுக்கோங்கண்ணா, ஃபார்ம் 3AC. ஓகே, ஃபார்ம் 3AC இது இன்னிக்கே இது வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கோங்க. 3AC-ல required to be uploaded 1 month. Assessee வந்து in case is required under any other law to get his accounts audited, it shall be sufficient compliance if such assessee gets the accounts auditor. இதெல்லாம் வேண்டாம், ஜென்ரலா புரிஞ்சுக்கோங்க. டைம் ஆஃப் டெபாசிட் வந்து 6 மாசம் from the previous year. இது whichever is year. ஆடிட் வந்து சார்ட்டர் அக்கௌண்டன்ட் ஃபார்ம் 3AC-ல என்ன பண்ணாலும் ரிட்டர்ன் ஆஃப் இது வந்து 30 ஏப்ரல் பண்றீங்கன்னா 31ஆம் தேதி அதுக்குள்ள நம்ம மார்ச்க்குள்ள வந்து இது பண்ணிடணும். என்ன குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, அமௌண்ட்ஸோ டெபாசிட்டட் இல்ல நான் பிசினஸ்லேருந்து எனக்கு 40% ஆஃப் தி ப்ராஃபிட் 33AB-ல டிடக்ஷன் அலோவ் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்குதோ அதுல 40%, அதுல whichever is less, அதான் குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன். நான் வந்து எனக்கு சொல்லாதது அளவுக்கு மாதிரி எக்ஸஸ் டெபாசிட் எதுன்னு பண்ணனா அது டெபாசிட்டா ட்ரீட்மெண்ட் பண்ணவே பண்ணிட்டாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் யூட்டிலைசேஷன் ஆஃப் நோ டிடக்ஷன் ஷால் பி அவுட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எனி அமௌண்ட் பீங் கிரெடிட்டட் யூட்டிலைஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் இந்த டீ ரப்பர் அப்புறம் என்ன டீ ரப்பர் காஃபி தவிர வேற ஏதாவதுக்கு யூஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஆஃபீஸ் அப்ளையன்சஸோ இல்லை வேற ஏதாவது ஆஃபீஸ் ப்ரெமிசஸோ ரெசிடென்ஷியல் அகாமடேஷனோ இல்லை பிளான்ட் அண்ட் மிஷினரி வாட் எவர் இஸ் இன்ஸ்டால்ட் இன் இண்டஸ்ட்ரியல் அண்டர்டேக்கிங் ஃபார் கன்ஸ்ட்ரக்டிங் மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடியூசிங் எனி ஐட்டம்ஸ் ஸ்பெசிஃபைட் இன் ஷெட்யூல் 9 ஆஃப் தி ஆக்ட் ஏதாவது இருந்தது அப்படின்னா அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் யூட்டிலைசேஷன் ஆஃப் அமௌண்ட் ஃபார் சர்டன் பர்பசஸ் பண்ண முடியாது. இஃப் எனி அமௌண்ட் இஸ் so யூட்டிலைஸ் பண்றதா இருந்தா then the whole of such amount so utilized shall be deemed to be the profits and gains of business of the previous year in which such misutilization takes place. ஏதாவது அமௌண்ட் வந்து யூட்டிலைஸ் ஆயிடுச்சு, if any amount is so utilized whole of the amount என்ன ஆயிடும், it will be deemed as the misutilization அப்படின்னு சொல்லிட்டு டிக்ளேர் பண்ணுவாங்க. ஓகேவா, இது எல்லாருக்கும் புரியுறதா? ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் ப்ரொவிஷன் கண்ணா. டீ காஃபர் ரப்பர் க்ரோயிங் நபார்ட்ல பண்ணினோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவலோட பண்ணோம். 6 மாசம் ப்ரீவியஸ் இயர் இதுக்குள்ள 6 மாசம் பண்ணோம், இல்லை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் whichever is earlier. சார்ட் அக்கௌண்டன்ட் தான் பண்ணோம், ஃபார்ம் 3AC பேஸ் பண்ணி பண்ணணும். என்ன குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன், அமௌண்ட்ஸ் ஓ டெபாசிட்டட் or 40% of profits of the business computed on the head profits and gains of business or profession whichever is less. ஓகேவா? நெக்ஸ்ட் withdrawal from account. see இந்த continuation of the businessல வந்து நான் withdraw ஆயிட்டேன், அப்பவே withdraw ஆயிட்டேன்னா அப்போ வந்து நான் அமௌண்ட் நபார்ட்ல பண்ணதை withdraw பண்ணிக்கலாம். அதே மாதிரி இட்ஸ் if the amount so withdrawn is not utilized on the specified purpose utilize பண்ணலனா previous year then utilize பண்றத income ட்ரீட் பண்ணிடுவாங்க. பாருங்க கண்ணா, ஸ்பெசிஃபைட் பர்பஸ் அமௌண்ட் டெபாசிட் வந்து பிசினஸ் க்ளோஸ் ஆனாலும் அமௌண்ட் வித்ட்ரா ஆகும், டிசல்யூஷன் ஆஃப் ஃபார்ம்லயே ஆயிடும், டெத் ஆஃப் த டாக்ஸ் பேர்லயே ஆயிடும், ஹிண்டோ இண்டிவிஜுவல் பார்ட்டிஷன் ஆனாலும் லிக்விடேஷன் ஆஃப் தி கம்பெனி. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கண்ணா ஒன்று ஒன்றா. ஃபர்ம்னா என்ன, டிசல்யூஷன். ஓகேவா, ஃபர்ஸ்ட்லேருந்து பார்க்கலாம். சாரி, இண்டிவிஜுவல்னா என்ன, க்ளோஷர் ஆஃப் பிஸ்னஸ். பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா டிசல்யூஷன். அப்புறம் வந்து இண்டிவிஜுவலில் டெத் ஆஃப் தி இண்டிவிஜுவல்னா டெத் ஆஃப் த டாக்ஸ் பேயர், பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்னா டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம், இண்டோ இண்டிவிஜுவல் ஃபார்ம்னா பார்ட்டிஷனு, பிஸ்னஸாக இருந்ததுன்னா க்ளோஷரு, கம்பெனியானா லிக்விடேஷன். இந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் வந்தால் பிஸ்னஸ் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் மட்டும் ஃபுல்லி டாக்ஸபிள், இது மூணும் டாக்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்து நாட் டாக்ஸபிள். ஏன் சொல்லுங்க, எதனால ஃபர்ஸ்ட் ரெண்டும் டாக்ஸபிள் இது டாக்ஸபிள் இல்லை சொல்லுங்க, இனி ஐடியா? இது யோசிச்சுட்டு சொல்லுங்க எனக்கு நாளைக்கு கிளாஸ்ல. ஓகே, க்ளோஷர் ஆஃப் பிஸ்னஸ் இது ரெண்டு மட்டும் டாக்ஸபிள், இது ஏன் டாக்ஸபிள் இல்லை யோசிங்க. அமௌண்ட் withdrawn shall be taxable, இது ரெண்டுமே taxable under the head business or profession as the business is continued and firm had not been dissolved. ஓகேவா, as if the business is continued and firm had not been dissolved, fully taxable.
இது it is not taxable as amount has not been utilized for the purpose specified. யோசிச்சுக்கணும். Double deduction இது just go through பண்ணிக்கோங்க செல்லம் இதெல்லாம். இது ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் சேல் ஆஃப் அசர்ட் வந்து இந்த ஸ்கீம் படி அக்வயர் ஆயிருக்காங்க. அந்த அசர்ட்டை வந்து 8 வருஷத்துக்குள்ள ப்ரீவியஸ் இயர்லேருந்து 8 வருஷத்துக்குள்ள சேல் ஆகலைன்னா then such asset cannot be sold or transferred within 8 years from the end of the previous year in which it was acquired. If the asset is sold or otherwise transferred, then such part of the cost of such asset is relatively to the deduction allowed earlier under this section will be treated as profit. The cost of the asset as is relatable to the deduction allowed earlier under this section will be treated as profit. Okay va? So already நம்மளுக்கு தெரியும் tea growing business இதானா 40% income from business deduction இது. காஃபினா வந்து 25/40% of income from business. Rubber growing of business na 35% of income from business minus deduction under section 33AB. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. Calculation of taxable income. ஓகே இப்போ சைட் ரெஸ்டரேஷன் ஃபண்டோட ஜஸ்ட் ஹைலைட்ஸ் மட்டும் சொல்றேன். அது குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் மெயின் இம்பார்ட்டன்ட். சைட் ரெஸ்டரேஷன் ஃபண்ட்னா என்னன்னா பெட்ரோலியம் ஆர் நேச்சுரல் கேஸ், இந்த நேச்சுரல் கேஸ் பெட்ரோலியத்தில் ஏதாவது அசர்ட்ஸ் அந்த பிஸ்னஸில் இருந்தாங்கன்னா அதே தான் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கணும். அங்கே நபார்டில் இருக்கிற மாதிரி இங்கே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து அவங்க இது பண்ணணும். அதை தவிர சைட் ரெஸ்டரேஷன் அக்கௌண்ட்லேயும் இது பண்ணணும். ப்ரீவியஸ் இயர்க்குள்ள பண்ணலாம். அங்கே 6 months இங்கே ப்ரீவியஸ் இயருக்கு பண்ணலாம். அதே மாதிரி அங்கே ஃபார்ம் 3A சில பண்ணோம். இங்கே என்ன சொல்லும் என்னன்னாச்சு 3AC கரெக்ட் ஆகணும். இங்கே 3ADல பண்ணணும். ஓகேவா? இதில் குவாண்டம் என்னன்னா அமௌண்ட்ஸோ டெபாசிட்டட். அங்கே என்னடா குவாண்டம் ஆஃப் டிடக்ஷன் என்னடா அக்ஷயா? வெரி குட். இங்கே 20%. அவ்வளோதான். whichever is less. சரியா? ஸோ இதையும் நான் மார்க் பண்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்க்கறதுக்கு தான் ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். படிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸி. அஸ்வினி, விஜயலட்சுமி அண்ட் ஸ்ரேயா உங்களுக்கு இந்த மாதிரி டைரக்ட் டாக்ஸேஷன் இருந்ததாடா? எப்பல இருந்து லீவ் வாங்கியிருக்கீங்க கண்ணா நீங்க? நெக்ஸ்ட் வந்து சயின்டிபிக் ரிசர்ச். சயின்டிபிக் ரிசர்ச்ல வந்து ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர். சயின்டிபிக் ரிசர்ச்னா என்ன? இந்த நேச்சுரல் சயின்ஸ் ஒரு அப்ளைட் சயின்ஸ்ல அக்ரிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆர் ஃபிஷரிஸ் எனி ஆக்டிவிட்டி ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் நாலேஜ்ல நான் பண்றேன் அப்படின்னா அதுக்கு பேர் சயின்டிபிக் ரிசர்ச் ப்ரொவிஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இதுல 2 வகையான எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னடா ஆயிஷா? வெரி குட். சூப்பரா. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்னா சூப்பர் செல்லம். நான் பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோங்க, ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் ஏதாவது இன்கர் பண்ணியிருக்கேன் ஓகே அப்படின்னா, அதாவது பிசினஸ் கமர்ஸ் பண்றதுக்கு 3 வருஷம் முன்னாடி இது பண்ணியிருக்கேன்னா அதை நான் டிடக்ஷனா காமிக்கலாம். யாருக்கு டிடக்ஷனா காமிக்க முடியும்? அந்த சயின்டிபிக் ரிசர்ச்ல எம்ப்ளாயி ஆகி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்ல எனக்காக, அவங்களுக்கு வந்து
நான் வந்து அந்த அமௌண்ட் நான் பேமெண்ட் பண்றேன்ல, ரிசர்ச் பண்றேன்ல, அது நான் வந்து டிடக்ஷனா காமிக்கலாம். ஆனா ஒருவேளை நான் பிசினஸ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இது பண்றேன்னா the expenses are allowed as a deduction in the year in which expenditure is incurred by the assessee. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க செல்லம். Before the commencement of the business na it can allowed as a deduction in the year of commencement of business. In the after the commencement of business na revenue expenditure can be incurred as a deduction in the year in which such expenditure is incurred by the assessee. அவ்வளவுதான். capital expenditure ன்றது வந்து before commencement after commencement. Before commencement ன்றது any capital expenditure incurred during 3 years immediately preceding the year of commencement of business shall be deemed to have incurred in the year in which business commenced and is allowed as a deduction in that year. After the commencement of business வந்து any capital expenditure incurred for the scientific research will be allowed as a reduction in full. 100% reduction is allowed for such expenditure in the year in which expenditure is so incurred. ஸோ ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆகுறது அப்படின்னா என்னடா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு ஏதாவது எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் மித்ரா. பிளான்ட் கரெக்ட். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் கமென்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்கடா, அதுக்கு 100% டிடக்ஷன். பிஃபோர் தி கமென்ஸ்மெண்ட் ஆஃப் தி பிஸ்னஸ் என்ன கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இன்கர் ஆன மாதிரி இருக்கலாம்? அஸ்வினி நீங்க சொல்லுங்க. பர்ச்சேஸ் ஆஃப் எனி அசெட் ரெக்வயர்ட் ஃபார் த ரிசர்ச். ஓகேவா? அந்த மாதிரி இருக்கு அதுனா அப்போ அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் preceding the year of commencement shall be deemed to have been incurred in which the business commenced is allowed as a deduction in that year. இங்க டிடக்ஷனா இது பண்ணலாம் அந்த கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அதுக்கு வந்து 100% deduction shall be allowed for such capital expenditure during 3 years. ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 years இங்க 100% deduction. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. சயின்டிபிக் ரிசர்ச் வரும்போது ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் revenue expenditure capital expenditure before commencement அப்படின்னா years there is a salary come on not perquisites incurred during 3 years ஏன்னா revenue இல்ல for that research அது allowed as an இது afterனா business related fully allowed எல்லாமே. capital expenditure afterனா other than land fully allowed. before commencement other than land incurred for 3 years immediately preceding the commencement of business. ஞாபகம் வச்சுக்கோங்க. அது படிக்கிறதுனால படிங்கடா, இல்ல இது படிக்கிறதுனால படிங்க. ஈஸி ஃபார்மேட் டு லேர்ன். இது இப்போ வந்து எனி பேமெண்ட் டு நேஷனல் லெபார்ட்டரி ஆர் யூனிவர்சிட்டி இந்தியன் யூனிவர்சிட்டி ஆஃப் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இல்லை கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுறது, சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபை பண்ணுறது, இல்லைனா வந்து a payment whatever is made to an approved Indian company the object of whom is scientific research and development. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா the scientific research undertaken under program approved by prescribed authority. இது scientific research, research in social science or statistical research, scientific research whether related to business or not. இது எல்லாமே business or not எல்லாமே 100% reduction. வஷிதா அது படிங்க செல்லம். எம்சிக்யூல கேட்பாங்கடா, இல்ல நாலுக்குல தான் ஒன்று கேட்பாங்க கண்ணா. படிங்க வஷிதா.
ஓகேவாடா? ஸோ நேஷனல் லெபார்டரி இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண ரிசர்ச் அசோசியேஷன் இல்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்ரூவ் பண்ண யூனிவர்சிட்டி காலேஜ் இல்ல ஒரு அப்ரூவ்ட் கம்பெனி அவங்களோட மெயின் அப்ஜெக்டிவ் சயின்டிஃபிக் ரிசர்ச்சா இருந்தானா அது பிஸ்னஸோ இல்லையோ எது இருந்தாலும் சரி இவங்க எல்லாருமே 100% ரிடக்ஷன்ல வராங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ்ல கேட்பாங்க. ஒன்னொன்னா டிஸ்கஸ் பண்ணலாம்டா. டைனமிக் இந்தியா அண்ட் கம்பெனி கமென்சஸ் ப்ரொடக்ஷன் ஆன் படிக்கலாம். அக்ஷயா இது படிடா. டைனமிக் இந்தியா அண்ட் கம்பெனி லிமிடெட் ஒன்னொன்னா, அதாவது அமௌண்ட் இப்போ நான் பிஸ்னஸ் ஓகேவா, அப்போ நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஒரு நிமிஷம் நான் அக்ஷயா அக்ஷயா கேட்கறதாடா? ஓகேடா சொல்லு. ஒரு நிமிஷம் கண்ணா. ஒரே நிமிஷம் நான் சொல்லுமா அப்படியே அக்ஷயா ஆரம்பிடா அக்ஷயா. சொல். ஓகே செல்லம் 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 ஒரே ஒரே நிமிஷம்டா. ஸோ 18/8/2024 ஓகேவா, பெய்டு எப்போ வந்து இவங்க ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்றாங்க? கமென்சிங் கமென்ஸ் ப்ரொடக்ஷன் வந்து 16/8. ஸோ நம்மளோட ரூல் படி ரிடக்ஷன் அண்டர் செக்ஷன் 35ல என்ன சொல்றாங்கன்னா, after the commencement of business on the expenditure before the commencement of business. So any expense before business பண்றதுக்கு முன்னாடி பண்றது எல்லாமே அதுக்கு ஒரு ரூல், ஆஃப்டருக்கு ஒரு ரூல். கரெக்டா? இப்போ இது நான் பிசினஸ் பர்பஸ்க்காக எடுத்திருக்காங்க கண்ணா. paid to an approved university for research in social science 18/8/2024. 18/8னா ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. கரெக்டா? ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிடுது. அப்போ in allowed in respect of contributions என்ன சொல்லியிருக்காங்க? 100% ரிடக்ஷன். இப்போ இந்த கேட்டகரியில பார்த்தீங்கன்னா அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி ஃபார் ரிசர்ச் அண்ட் சோஷியல் சயின்ஸ், இங்க அப்ரூவ்டு யூனிவர்சிட்டின்னு வரும்போது தோ எனி பேமெண்ட் டு a notified university இருக்குல்ல ஃபார் சோஷியல் சயின்ஸ், வெதர் ரிலேட்டட் டு பிஸ்னஸ் ஆர் நாட், இட் இஸ் கம்ப்ளீட்லி ஹேவிங் 100% ரிடக்ஷன். அதனால தான் நில் கொடுத்துருக்காங்க. புரியுதாடா? 50,000க்கு நில். அடுத்தது பாத்தீங்கன்னா paid to a scientist not the employee of the company. அவர் வந்து எம்ப்ளாயி ஆஃப் தி கம்பெனி கிடையாது. 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, இவங்க இந்த சீக்வன்ஸா கொடுத்துருக்காங்களா? சாரி சாரி, ஒரு நிமிஷம் இருங்க கண்ணா. இங்க போட்டிருக்காங்க பாருங்க அண்ணா. டிஃபால்ட் ரெஜிம்ல வந்து இது என்ன டிஃபால்ட் ரெஜிம்? அது ஓல்ட் ரெஜிம் அவைலபிள் ஒன்றது ஓல்ட் ரெஜிம். ஓல்ட் ரெஜிம்ல
ஆமா, it is a full deduction. 50,000 full deduction. இப்படி கொடுத்துருக்காங்கடா, இருங்க. First one. இது first one. Second one என்ன? 15/10/2024. 15/10/2024 after the production. Paid to a scientist, not the employee of the company, 30,000. Paid to a company, employee of the company கிடையாதான், சயின்டிஸ்டா கொடுத்துருக்காங்களாம். அப்ப டிடக்ஷன் வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிசினஸ்க்காகன்றாங்க. அப்போ ஃபுல் டிடக்ஷன். ஓல்டா இருக்கட்டும் நியூவா இருக்கட்டும். இங்க பாருங்க, ஞாபகம் வச்சுக்கோங்கடா, பெய்டு சயின்டிஸ்ட்க்கு if even though he is not ஈனாலும் full deduction is allowed. இது கொடுக்கல, பட் it is the provision is very clear. So paid to a scientist ஃபுல்லாவே வந்து it is allowed as a deduction. So இது over. அக்ஷயா அடுத்தது படிடா. paid to an approved national laboratory. என்னவா இருக்கும்டா அக்ஷயா? அக்ஷயா, paid to a national laboratory 60,000 non-business. Okay, Ashan. எவ்வளோ பர்சன்டேஜ் டிடக்ஷன்? எவ்வளோ? ஏன் 50,000? ஏன் 50,000? இதனால இட்ஸ் 100% டிடக்ஷன். அப்படின்னா நம்ம மொத்த அமௌண்ட் டிடக்ஷன். ஓகேவா? இது இந்த கிளாஸ் படி. சொல்லுங்க கண்ணா. இல்ல இல்ல இல்ல, தனியா போட்டுக்கோங்க செல்லம். மாத்திருக்காங்க. இப்ப இருக்கிற நியூ இது கொஞ்சம் மாறி இருக்கு. டிஃபால்ட் ரெஜிம் கொஞ்சம் மாறி இருக்குடா. போன வாட்டி வரைக்கும் நிறைய பேர் வந்து ஓல்ட் ரெஜிம் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த வாட்டியில ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றவங்கலாம் நியூ ரெஜிம் தான் ஃபாலோ பண்றாங்க. ஓகேவா? நீங்க தனியாவே போட்டுக்கோங்க, அதுதான் நல்லது எப்பவுமே. ஸோ 60,000. ஸோ நெக்ஸ்ட் வந்து பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் இன் ஹவுஸ் ரிசர்ச். காஸ்ட் ஆஃப் லேண்ட் 1,50,000. 5 lakhs 15/12. ஆயிஷா நீங்க சொல்லுங்க செல்லம். இது என்னடா, எதோடடா கனெக்ட் ஆகுது? ஐஷா இல்லையா? அஷ் ஐஷா இருக்காங்களா? சொல்லுடா, எதோட கனெக்ட் ஆகுதுடா? எதோட கண்ணா? இந்த அதர் லேண்ட். ஸோ பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் இன் ஹவுஸ் ரிசர்ச், காஸ்ட் ஆஃப் லேண்ட் 1,50,000. பிஸ்னஸ் ரிலேட்டடா இருக்கு. ஸோ அப்பனா இட் இஸ் கம்ப்ளீட்லி ஓல்டுலயும் அந்த லேண்ட் எடுத்துக்க கூடாது. 1,50,000 இதுலயும் வந்து ஃபுல்லா வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிடக்ஷன். ஓகே. பர்ச்சேஸ் ஆஃப் கார் டு கேரி ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் 2 lakhs பிசினஸ். அது என்னடா? இது என்னது? ரிசர்ச் ஒர்க்கர்ஸ் டு கேரி த ரிசர்ச் ஒர்க்கர்ஸ். என்னவா இருக்கும்?
எந்த இதுவா இருக்கும்? இது என்ன ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பிசினஸ் தானே, கரெக்டா? பர்ச்சேஸ் ஆஃப் கார் இல்ல பிசினஸ் இது ஸ்டார்ட் ஆயிடுது ப்ராசஸ். ஸோ எனி பர்ச்சேஸ் ஆஃப் அசர்ட் இந்த ப்ரொவிஷன் கணும் ஆஃப்டர் தி commencement of business any capital expenditure whatever is incurred will be allowed as 100% reduction. ஓகேவா? ஸோ அப்போ எவ்வளோ அமௌண்ட் அது? 2 lakhs. ஸோ 2 lakhsல 100%னா 100% reduction ரெண்டுத்துக்குமே. புரிஞ்சுதா ஆயிஷா? புரிஞ்சுதாடா? ஓகே. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இப்போ 2021 to 2024 இதுலேருந்து 3 வருஷம் பண்ணுங்களா பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஓகே, நமக்கு அம்மா போகிறது பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அப்பனா எது? ஒன்று இதுவாக இருக்கலாம், இல்லை இதுவாக இருக்கலாம். அவங்க சொல்கிறது வந்து ஃபிக்ஸ்டா செட்டா பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ். அவங்க சொல்கிறது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். அப்புறம் எந்த கிளாஸாக இருக்கும் பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ்? இந்த கிளாஸ். டியூரிங் 3 years immediately preceding the year shall be deemed to be have been incurred in the year in which business is allowed as a deduction. அப்போ எவ்வளோ அது அமௌண்ட்டு? 5 lakhs. 5 lakhsல அவங்களோடது வந்து 1682 இது. ஸோ கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல், பேமெண்ட் ஆஃப் salary எல்லாம் இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா 5 lakhsல இங்கே 4 lakhs 4 lakhs தான் எடுத்துப்போம், லேண்ட் எடுத்துக்க மாட்டோம். 2 lakhsல சேலரியோடது எடுத்துப்போம், பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் எடுத்துப்போம். ஆனால் பர்குசைட்ஸ் மட்டும் எடுத்துக்க மாட்டோம், கரெக்டாக? அதனால நில். அதர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர், ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சருக்கு என்ன பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த பிஸ்னஸ்? பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே இது. அப்போ எனிதே ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சர் அது வந்து நில். ஓகே, எப்படி பர்குசைட்ஸ் நில்லோ அதே மாதிரி இதுவும் இல்லை, மற்றது எல்லாமே அலௌட் அஸ் டிடக்ஷன். அடுத்தது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அதர் தான் 9 lakh. இது எந்த டைம் பீரியட்? 2020 to 20. அப்போனா பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ் எனி பர்ச்சேஸ் ஆஃப் அசர்ட் தட் would have taken place அது என்னது? இட் இஸ் கம்ப்ளீட்லி வில் நாட், அது வந்து இதுலேயே வராது, பர்வியூலே வராது. இதுக்கண்ணா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பிஃபோர் அது என்னது? இட் வில் பி அலவுட் தட் இயர், அந்த இயர்ல தான் டிடக்ஷன் ஆகும். அப்போ இந்த இயர்ல டிடக்ஷன் கிடையாது. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ல டிடக்ஷன் கிடையாது. அடுத்தது பேமெண்ட் ஆஃப் salary அதர் தான் பர்குசைட்ஸ் அதே மாதிரி தான் இந்த அந்த இயர்ல தான் அலௌடு, இந்த இயர்ல இல்லை. கடைசியாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 1/4/2020 to 30/31/21 இதுவும் ப்ரீ எக்ஸ்பென்சஸ். ஸோ 80,000 இங்கே கொடுத்துருக்கோம் ஆல்ரெடி, அதுக்கு நில் எதுவுமே எடுத்துக்க மாட்டோம். ரெவென்யூ 30/30 கொடுத்துருக்கோம், அதுக்கும் நில். புரியுதா இந்த சம்? கஷ்டமா இருக்கா? ஆயிஷாக்கு புரியுதா? அஸ்வினிக்கு புரியுதா? மித்ரா, வஜ்ஜலக்ஷ்மி, ஸ்ரேயா, அஸ்வினி கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கா? நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க செல்லம், இது தரோ பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட். தரோ பண்ணிட்டு 3 ஞாபகம் வச்சுக்கோங்கடா. பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் எந்த இயர்லாம், ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட். இப்போ பிஃபோர் கமென்ஸ்மெண்ட் மட்டும் எடுத்துக்கலாம். பிஃபோர் கமென்ஸ்மெண்ட்னா 20/16/8/2024க்கு முன்னாடி வரைக்கும். அப்பனா என்ன? இந்த 2021 பிஃபோர் கமென்ஸ்மெண்ட், இதுவும் பிஃபோர் கமென்ஸ்மெண்ட், இதுவும் பிஃபோர் கமென்ஸ். இந்த 5 lakhsலேருந்து இருக்கு பார்த்தீங்களா? இந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரெச்சில் 1/4/2019 எல்லாமே பார்த்தீங்கன்னா நாட் அலௌடு. எது வந்து அலௌடு? அந்த 3 இயர்ஸோடது லேண்ட் எக்ஸ்க்ளூட் பண்ணி இருக்கிற இந்த வேல்யூவும் சேலரியும் பர்ச்சேஸ் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் தான் நம்ம டிடக்ஷனாக எடுத்துக்கிறோம். மற்றது எல்லாமே டிடக்ஷன் கிடையாது. எதெல்லாம் டிடக்ஷன்? கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எக்ஸ்க்ளூடிங் தி லேண்ட் 5 lakhs. ஓகேவா? அதே மாதிரி இது ஏன்னா இது 3 வருஷம் முன்னாடி மட்டும் கால்குலேஷன் கடா. அந்த 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குல்ல 20 21 அதெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா? அது எல்லாத்துக்குமே எது நீங்க ரிடக்ஷனே பண்ண முடியாது, ஏன்னா அதாவது அந்தந்த வருஷத்துல பண்ணியிருப்பாங்க. புரியுதா? பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரைட்டீரியா? பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸும் அந்த பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸும் பிளஸ் 3 years பிஃபோர். ஓகே, பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸும் பிளஸ் 3 years பிஃபோர். அதுக்கப்புறம் இதுக்கு தான் என்ன அர்த்தம்?
கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் 3 இயர்ஸ் பிஃபோர்க்கு மட்டும்தான் என்ன அர்த்தம் 100% டிடக்ஷன் அலவுட். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் நம்ம டிடக்ஷனா எடுத்துக்க முடியாது. அவ்வளவுதான் கண்ணா, இதுக்கு மேல க்ளூ கிடையாது. வேற எதுவும் கஷ்டமா இருக்காது உங்களுக்கு. அப்ரூவ்டு யூனிவர்சிட்டி, அப்புறம் சயின்டிஸ்ட், நேஷனல் லேபரேட்டரி, இது எல்லாமே வந்திருக்குல்ல, இதெல்லாம் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப், இது எல்லாமே டிடக்ஷனா ஓல்டுல எடுத்துக்கலாம். சயின்டிஸ்ட் நாட் த எம்ப்ளாய் ஆஃப் தி கம்பெனி ரெண்டுத்துலயுமே எடுத்துக்க முடியும். பர்ச்சேஸ் ஆஃப் லேண்ட் அண்ட் பில்டிங் எக்ஸ்க்ளூடிங் வந்து இது ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்ல, அதனால ரெண்டுத்துலயுமே அதை டிடக்ஷனா எடுத்துக்கலாம். ஸோ பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ்ல 100% டிடக்ஷன், ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிசினஸ் ஓகேவாடா, புரிஞ்சுதாடா எல்லாருக்கும்? see before the commencement of business plus 3 years before proceeding to it, அந்த 3 வருஷத்துக்கும் மேலனா no deduction, just 3 years before na 100% deduction. after the commencement of the business க்கு வந்து old regimeல full deduction is allowed. இப்ப புரியுதா? டவுட் இருக்கா? எனக்கு ஆயிஷா, அஸ்வினி, அக்ஷயா, வர்ஷிதா போட்டு போடுங்க. இது 3 கண்டிஷன் ஞாபகம் வச்சுக்கோங்கடா. before the commencement of business but 3 years preceding to it, 3 years அதுக்கும் 3 வருஷம் முன்னாடி அப்படின்னா no deduction. just before the commencement of business, just 3 வருஷம் before அப்படின்னா 100% deduction. after the commencement of the business க்கு full deduction old regimeல மட்டும். அவ்வளவுதான். போட்டு பாருங்க கண்ணா உங்களுக்கு. see இதுல ஒண்ணு மட்டும் எடுத்துக்கூடாதுடா, பர்குசைட்ஸ்க்கு கண்டிப்பா எடுத்துக்கூடாது. அதுக்கு வந்து டிடக்ஷனே கிடையாது. அதே மாதிரி அதர் ரெவென்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் எடுத்துக்கூடாது. சரியா? இவ்வளவுதான். இந்த 3 விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கமென்ஸ்மெண்ட் டேட் என்ன, எப்ப கமென்ஸ் ஆயிருக்கு, அப்புறம் அதுக்கு முன்னாடி 3 வருஷம், ஆஃப்டர் 3 வருஷம் என்ன, அவ்வளவு. இந்த இல்லஸ்ட்ரேஷன் 75 ஹோம்வொர்க் 75 வரைக்கும் போடுங்க கண்ணா. சரியா? மத்ததெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம், நாளை கிளாஸ்ல. 75 வரைக்கும். ஆனா 75 சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம், ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு மொத்தமாவே இந்த ப்ரொவிஷன்ஸும் இல்லஸ்ட்ரேஷன் 75, 74 ரொம்ப குட்டி, 73 ரொம்ப குட்டி, அவ்வளவுதான் எடுத்திருக்கேன். 3 சம் தான் எடுத்திருக்கேன். டில் டேட் பண்ணிடுங்க. ஓகேவா? ஓகேடா சலம். ஆயிஷா தேங்க்யூ, அஸ்வினி தேங்க்யூ, அக்ஷயா தேங்க்யூ, மித்ரா தேங்க்யூ, ஸ்ரேயா தேங்க்யூ, விஜயலட்சுமி தேங்க்யூ, வர்ஷிதா தேங்க்யூடா. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, திருப்பி எடுக்கணும்னா எடுக்கிறேன். ஓகேவா? கொஞ்சம் நிதானமா போடுங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய சம் இன்னொரு முன்னாடி ஒரு சம் இருக்கு. ஒரே ஒரு சம், கேஸ் சேல் வேல்யூ WDV பிளாக், மித்ரா ஞாபகம் இருக்கா? ஒரே ஒரு சம் ஒரு நாளைக்கு எடுத்தேன், பெரிய சம். கேஸ் ஏ, கேஸ் பி, கேஸ் சி.
அதுவும் இந்த சம்ம கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. சரியா? ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ் கொஞ்சம் நல்லா பிக்கா போகும்டா. கேபிட்டல் கெயின்ஸ் இந்த பிக் கிடையாது, டிடக்ஷன்ஸும் இந்த பிக் கிடையாது. இதுதான் கொஞ்சம் ஓஷன் மாதிரி இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக தான் பார்க்கணும். இதை கடன் பார்த்தோம்னா ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகாது. டெய்லி 4 சம் 5 சம்மம் தான். அதுக்கு மேலே பார்க்காதீங்க. டிடி அது பார்க்க வேணாம்னு சொல்ல, புது சம்ஸ் நான் சொல்லித்தரேன். ஆனால் நீங்கள் யூ கீப் ரிவைசிங் ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், அக்ரிகல்ச்சர் இன்கம், salary, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. கணமா ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ், இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, இன்கம் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸஸ், salary, இதுலேருந்தே உங்களுக்கு கிட்டத்தட்ட 25 to 30 மார்க் வந்துடும். இப்போ நான் ரிமைனிங் 20 மார்க்குக்கு உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ப்ராஃபிட்ஸ் அண்ட் கெயின்ஸ், கேபிட்டல் கெயின்ஸ், டிடக்ஷன்ஸ் எல்லாமே. சரியா? இந்த கடைசி தியரிக்கு வந்து நோட்ஸ் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதை நம்ம ஒரு ஃபுல் டே வச்சு அப்படியே முடிச்சிடலாம். ஓகேவா? சரி சொல்லமா, தேங்க்யூ. ஈவினிங் வந்து 6 to 7 லா கிளாஸ் இருக்கு. யார் இதில் இருக்கீங்களோ வாங்க. 7 to 8 ஆஸ் யூஷுவல், 8 to 9 நம்ம மீட் பண்ணலாம். நாளைக்கு மார்னிங் வந்து கிளாஸ் இருக்கும்டா இவங்களுக்கு. ஸ்டேஜ் 1க்கு கிளாஸ் இருக்கு நாளைக்கு மார்னிங். வந்து ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் பார்ட்னர்ஷிப். நான் அது உங்களுக்கு டைமிங் மட்டும் சொல்கிறேன் எப்படின்ட்டு. நாளைக்கு மார்னிங் எப்படின்றது பார்த்துட்டு சொல்கிறேன். ஓகேவா? இந்த மார்னிங் 6:30 கிளாஸ்னா ஓகேவா இருக்குமா உங்கள் எல்லாருக்கும்? 6:30 to 8 அந்த மாதிரி பார்ட்னர்ஷிப்புக்கு. நான் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன். சரியா? I don't want to keep it so early, but then I'm asking. சரி பார்க்கலாம் கண்ணா. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். பை பை. ஆமாண்டா, மே நான் வந்து நான் சொன்னேன்ல அந்த 4 days ஆஃப், நாளையிலேருந்து அந்த 4 days ஆஃப் எடுக்கிறேன். மே 1, 2, 3, 4, 6th சிக்ஸ்த்துலேருந்து 10th வரைக்கும் அந்த 2 to 5 கிளாஸ் இருக்கும். ஸ்டேஜ் 1க்கு மட்டும், போத் ஃபார் ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸ்டேஜ் 1க்கு அந்த 2 to 5 அப்படியே பிளாக் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா நீங்கள் மத்தியானம் தானே வரீங்க. ஸ்டேஜ் 2 பீப்புள் மார்னிங்கும் அவைலபிளாக இருக்காங்க, அதனால நான் மாற்றிருக்கேன்டா. 2 to 5 ஓகேவா இருக்கும்ல? 2 to 5 or 2 to 6? அஸ்வினி, விஜயலக்ஷ்மி, ஸ்ரேயா, உங்க 3 பேருக்கு தான் கேட்குறேன். ஆயிஷா, ஹலோ ரிப்ளை பண்ணுங்கடா. தெரியல. சாரிடா. 2 to 5 கிளாஸ் 6th10th வரைக்கும் இருக்குங்கண்ணா. 2 to 5 கிளாஸ் மத்தியானம். 2 to 5 இருக்கலாம், இல்லை 2 to 6. 2:30க்கா? உங்களுக்கு 2:30க்கு ஓகேவா இருக்குமா? ஆனால் 2:30 to 6 உட்கார முடியுமா உங்களால்? ஏன்னா நான் ஒரு ஜங்க் அப்படியே கிளியர் பண்ணணும். ஜங்க் அப்படியே நான் உங்களுக்கு சொல்லி தரணும். அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ். 2:30 to 6 o'clock ஓகேவா? 6th to 10th ஓகே. ஸோ நான் ஐ வில் பி கம்ப்ளீட்டிங் காஸ்டிங் அண்ட் ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங் அந்த அந்த ஸ்பேனில் முடிச்சிடுவேன் அந்த 5 daysல. ஓகே. 10th மேக்ஸிமம் 12th முடிச்சிருவேன்டா போர்ஷன்ஸ், அதுக்கு மேலே எக்ஸீட் ஆகாது. சரி சொல்லலாம். தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். பை பை. தேங்க்யூ, பை பை. தேங்க்யூ.